அதிக விதமான புலம்பெயர் மக்கள் வந்துட்டு திரண்டு வரக்கூடிய ஒரு தேர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சொந்த ஊரு புங்குடுதி தான். இப்போ எவ்வளோ வருஷமா ஜெர்மனியில் இருக்கீங்க? நான் இப்போ 30 வருஷம். 10,000 பேர் வந்திருக்கலாம் கும்பாசத்து 10,000க்கு மேலே. இப்போ வந்து பார்த்தா ஒரு நீங்க புதுசா வந்தீங்க இல்ல எதுக்கு வந்திருக்கீங்களா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நான் வந்து பிறந்த நாள்ல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறேன். நாங்கள் எல்லாம் எப்படி இந்த நிலைக்கு வந்த காரணம் வருஷம் வருவீங்களா கோயிலுக்காக? வருஷம் வசதி இருந்தா வருவோம். இந்த அம்மன் வந்து கடல்ல ஒரு வடத்தோட மிதந்து வந்து அந்த பூவரசுல தான் இருந்தது. ஒன்றுக்கு பின்னால் ஒவ்வொரு பறவை காவடியாக வந்து கொண்டே இருக்குது. வந்தவங்க அதிகமானவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு புலம்பெயர் நாட்டிலேருந்து வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. நான் வந்து கோயிலுக்கு முதல் முறைப்பாக வந்துக்கிறேன். ஏன்னா எங்களோட ஊரில் நாங்கள் ஒருத்தருமே இல்லை. இங்கே எல்லாரும் வெளிநாட்டு மக்கள்லாம். எங்களோட ஒரு ஆக்கள் பார்த்தா வெளிநாட்டு மக்கள்லாம். இந்த கோயிலை கட்டினத்துக்கு ஒரு காரணம் எங்களோட மக்கள் திரும்பி இந்த ஊருக்கு வரணும். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா புங்குடுதீவு கண்ணகி அம்மன் தேர் திருவிழாக்காக வேண்டி தான் வந்திருக்கிறோம். நம்ம உண்மையிலே வந்து நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதும் அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் இந்த என்ன கும்பாபிஷேகம் நடந்தது பெரிய அளவில் நடந்தது. அதை தாண்டி இப்போ வந்து தேர் திருவிழா வந்து பெரிய அளவில் நடக்க போகுது. அதுக்காக தான் நாங்கள் நேற்றே வந்துட்டோம். இன்றைக்கு வந்து அதை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு அதிக விதமான புலம்பெயர் மக்கள் வந்துட்டு திரண்டு வரக்கூடிய ஒரு தேர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழா. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கோயிலோட வளாகத்துக்கு வந்து வந்தாச்சு. அந்த கும்பாபிஷேகம் அந்த வீடியோ பார்த்துனாங்க. அதுல வந்து நிறைய பேர் ஆட்கள் நின்றாங்க. இப்போ இங்கேயே நிக்கிறாங்களா அவ்வளவு பெருசான தெரியல. உள்ள நிக்கிறாங்களோ சொல்லி தெரியாது, அதுவும் தெரியல. நான் உள்ள போய் நாங்க பார்க்கல தானே. ஆனாலும் இப்போ பார்க்கக்குள்ள வந்து அந்த கும்பாபிஷேக இதோட குறையத்தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் நேரத்தோட வந்த நாங்கள் அப்படின்னா அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கக்குள்ள அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் வெயிலுக்கு சூப்பரா இருக்கு. என்னன்னா நிறைய பேர் எடுத்து வர மறந்து வைத்து அதாவது இங்க ஆயத்தமா உண்மையில வரவே இல்லை. வந்து இதுக்கு அப்புறம் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி ஓகே அப்படின்ட்டு இங்க வந்து நாங்க அப்போ அவசரமா வந்து செய்யறது அப்படி வந்துட்டோம். 8 மணி வரை ஒன்றும் இல்லை. ஐயோ, ஏத்து பார்ப்போம் கேமராவை. பேஸ்டி கட்டாம உள்ளே போகலாது. உள்ள வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. உள்ள வந்துட்டு சொன்னா அவங்க தெரியும் இந்த கோயிலோட பரப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படி சொல்லி. ஸோ அதனால உள்ள வந்து நிறைய பேர் இருப்பாங்க. வெளியில வந்தால் தான் நம்மளுக்கே தெரியும் இந்த காக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கு வந்து தேர் திருவிழா. தேருக்கு வந்து சாமி ஏற்றுறதுக்காக வந்து பூசையெல்லாம் முடிஞ்சு இப்போ வழியால் வந்து கொண்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லுவாங்க அந்த கண்ணையம்மன் கோயில் அது திறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெயிலோட இது வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க வளங்க. அதில் வெயிலோட இதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேறு ஒன்றுமே இல்லை. தேரை காட்டுற மாதிரி வந்து 3 தேர் வந்து எடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் சத்தத்துக்கு அப்படி விளங்க மட்டும் தெரியல. அதுல இருந்தால் கொஞ்சம் நாங்களும் சத்தம் போட்டு கதைக்கிறோம். அது கோயிலோட வளாக பகுதி தான் போல இருக்கு. இதான் முன் ஓடி ஓடி போறாங்க. வினலை தேடி ஓட சொல்லுது ஒரு அழகு. அப்பா என்ன வெயில்றாரு. வெயிலுக்கு எப்படி டைம் வந்துட்டு 9:45 ஆகி கொண்டிருக்குது. இப்போ டைம் போக இன்னும் எப்படி இந்த வெயிலுக்குள்ள எடுக்க ஓரமாக
ஆனால் அது வந்து பக்தி டைம்ல வந்து ஒன்றும் தெரியாது. பாப்போம். ஏதோ ஒரு தாளசாலிக்குள்ள குடிச்சு பார்ப்போம், வெயிலுக்கு நல்லா இருக்கு பாவம். மன்னிச்சு கொள்ளுங்க. வந்து அது ஒரு காடு அங்கே வந்து அது வந்து நேற்று வந்து சப்பர திருவிழா நடந்தது இங்கே. அதுக்குரிய இடம் வந்தா இருக்கு. அதை தாண்டி வந்து தண்ணியெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்காங்க மலைக்கு. இந்த ஹீட்டுக்கு வந்து கடும் ஹீட் ஆகுது. இந்த மணல் அதுலேருந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்காங்க. மாறி மாறி ஒரு டேங்க் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சொல்ற அளவுக்கு இல்லை. உண்மையை வந்து நான் பார்த்து வரேன். நான் பிறந்து வந்ததுலேருந்து இந்த வருஷம் தான் உண்மையிலே வந்து வெயில் கூட. அதான் வந்தோடனே கோயிலுக்கு போக மாட்டேன். சரியா அந்த ஊற்றி குடிப்போம். சிரிக்கிறாரு. சரி எண்ணெய் கொண்டு வாங்க கொண்டு வாங்க குடிங்க குடிங்க. எண்ணெய் எல்லா இடத்தையும் பட்டிட்டு குடிக்கிறாரு. பலுடா கொஞ்சம் கூலா குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு இடம்ல உங்களுக்கு பலுடா கிடைக்குது. உங்களோட பாடு வரைக்கும் நில்வாளே இதான பாத்தியா. ஓகே பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் வந்து ஆட்கள்லாம் வந்து குறைய அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப தான் வந்து இந்த வாகனங்கள்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்குது. வாகனங்கள் இப்போ வந்து நிறைய குமி அங்கே ரவுண்ட் வைக்கணும். மழை பெய்யுதா உண்மையிலே ஓடி முழுவதும் மழை இருக்கு. சொன்னா இப்போ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு சொன்னா பேசும்போது வந்து கிளியரா விளங்காட்டி மன்னிப்பு கட்டுவாங்க. ஸ்பீக்கர் இருக்கிறதுனால அவ்வளோ கிளியர் நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால நான் வந்து சாமியை தூக்கிட்டு வெளியில் வர போகிறாங்க. உள்ள கடும் க்ரௌட்டாக இருக்குது. உள்ள போயிடாது. அது வந்து உள்ள வந்து எலவுட் இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எலவுட் இல்லை. அந்த வந்து ஷர்ட் போட்டு போயிடாது. இப்போ முறைப்படி வந்து நம்ம வேர்ட்ஸ் கட்டி வந்தீங்க. வேர்ட்டி கட்டி வந்ததுனால தான் உள்ளே போயிடலாம். சரி ஓகே ஏதோ ஒரு குறையாத வேட்டி கட்டி வரல. சாமி வந்து வெளியால் வரட்டும். வந்தவரை வந்து நம்ம பார்க்கலாம். தாண்டி வந்து புங்குடுதீவில் இருக்கிற நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த லீவ் அதுகள் வந்து கிடைக்கிறதுனால வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் லீவ் கிடைச்சிருக்கு. இவர் வந்துட்டார். நீங்கள் எப்போ இந்த லீவுக்கு பர்மிஷன் கட்டுறீங்க? நம்ம வேலை தானே இப்போ அதில் தந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்துருக்காங்க வெளிநாட்டில் இருந்து. ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நாங்கள் சொல்லலை. புங்குடுதீவில் வந்து ஒரு தெரிஞ்சவங்க வீட்டாக நாங்கள் நின்றுறாங்க. அவங்களோட கைச்சு இருக்கவங்களோ அவங்களுக்கு சொன்னவங்க வந்து இப்படி கும்பாபிஷேகத்துக்கு போய் பேர் வந்தவங்க பாக்கடி இல்லை. என்னடா இந்த டைம் வந்து அவங்களுக்கு அந்த லீவுகள் அந்த பிள்ளைகளுக்கான ஸ்கூல் லீவ் அப்படிலாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ வந்து அவங்களோட பேசுவோம். இவங்களும் ஆக்சுவலாக வந்து இவங்களும் ஒரு யூடியூபர்ஸ் தான். எதர்ச்சியாக மீட் பண்ணுறது உள்ள இருந்து ப்ளக் பண்ணிட்டு வந்தாங்க. ப்ளக் பண்ணி வரும்போது தான் பார்த்துறாங்க. சரி இப்போ உங்களோட சொந்த ஊர் புங்குடுதீவு தான். இப்போ எவ்வளோ வருஷமா ஜெர்மனியில் இருக்கீங்க? நான் இப்போ 30 வருஷம். 30 வருஷம். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வயசுல எனக்கு பேர பிள்ளை இருக்கிற வயசு ஆத்தி. அப்போ சரி இல்லைன்னு சொன்னா இந்த வயசுல நீங்கள் யூடியூப் செய்யணும்னு சொன்னாங்க. 50 வயது ஆகுது இந்த வருஷம். ஆனால் எனக்கு யூடியூப் வந்து ஜங்கா இருக்கிறீங்களா? சரி ஓகே. நான் வந்து சமையல் தான் முதல் துவங்கினேன். அப்போ முதல் வந்து இதில் வைபர் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அனுப்பினேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்து யூடியூப்பில் சும்மா அனுப்பினா அவன் பார்த்து செய்வான்னு சும்மா தான் துவங்கி அது ஒரு ஹாபியாக வந்துட்டு. என்னன்னா யூடியூப்பில் வர பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு இப்படி ஜங் வயசில் இருக்கிறவங்களை வந்து யூடியூப் செய்கிறதுக்கு இருந்தால் என்ன சொல்கிறேன் பக்கப்படுவாங்க. யூடியூப் செஞ்சால் பார்த்துட்டு சொல்லுவாங்களே வீடியோ வர அப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்து
அதை என்ன யூடியூப்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அந்த யூடியூப்பை படி தேட வலிக்கிறான் 2-3 வாய்ஸ் வந்து பார்த்தா அவை கடிச்சு நல்லா செய்யுங்க எங்கட ஊரை போய் எடுங்கண்டா அப்பவே புங்குடுதி வேண்டா எங்க இருக்குன்னு கேட்டது உண்மையிலே கேட்டது. அப்படி இருந்தாலும் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் யூடியூப்ல வீடியோ செஞ்சு அப்லோட் பண்ண பிறகு வந்து அதை பார்த்துட்டு யாரும் எதுவும் சொல்லிப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அப்போ அதை எப்படி எடுத்துக்கோ அது என்னென்ன நான் முதல் செய்யக்க இப்போ பிள்ளைகள் வருந்தானே அப்போ அது நக்கல் அடிச்சது உண்மையிலே நான் வந்து முதல் செய்ய பிள்ளையா கதைச்சு போட்டேன். ஏன்னா எங்களுக்கு டொச் இங்கே தமிழில் சொல்லணும் அப்போ டொச்சும் தமிழும் கலந்துட்டேன். ஏன்னா எனக்கு தமிழா டொச்சா இங்கிலீஷானு தெரியாமல் கொஞ்சம் கலந்து காய்க்க அப்போ எங்களோட சொந்தங்கள் தான் கூடுதலாக கோமண்டு. சரி ஓகே வந்து அப்போ என்ன கண்டிப்பாக உங்களோட சேனல் சொல்லிவிடுங்க. இந்த பேர் வந்து பாலினி சமையல் அண்ட் பிளாக் இப்போ தான் சேர்த்துனா ஆனால் சமையல் தான் மெயினாக முதத்துவங்கினான். அப்புறம் நான் பிளாக்லுக்கு கொஞ்சம் ஆக்கள் கூட பார்க்க வலிக்கிட்டதால பிளாக் எடுக்க வலிக்கிட்டேன். சரி ஓகே அந்த சேனல் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நம்மளோட. இப்போ இங்கேருந்து இப்போ எத்தனை வருஷமா இப்போ கோயிலுக்கு வந்து போகிறீங்க நீங்கள்? நான் வந்து கோயிலுக்கு முதல் முறைப்பாக வந்துக்கிறேன். ஏனென்னா எங்களோட ஊரில் நாங்கள் ஒருத்தருமே இல்லை இங்கே எல்லாரும் வெளிநாட்டு மக்கள்லாம் எங்களோட ஒரு ஆக்கள் பார்த்தா வெளிநாட்டு மக்கள்லாம் ஏன்னா நாங்கள் இடம் பெயர்ந்து வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்பி வர இல்லை பிரச்சனையான கோயில் ஆண்டு வர போதுன்ட்டு போனாங்க திருப்பி ஒருத்தரும் வர இல்லை. இந்த கோயிலை கட்டினதுக்கு ஒரு காரணம் எங்களோட மக்கள் திரும்பி இந்த ஊருக்கு வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரோட்டை பார்த்தா திரும்பி நான் புது வீடுகள் கட்டி திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு காரணாலும் வந்து கோயில் இருக்குது. அப்போ இந்த கோயில் ஒன்று இருக்கிறதுனால நன்மை இந்த கோயிலுக்கு வேண்டியாச்சும் வராங்க. சில பேர் கருத்து என்னன்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த கோயில் தேவையான சில கருத்து இருக்குதோ இப்போ கஷ்டப்பட்டது கொடுத்துருக்கலாம் கொடுக்குறோம் அது வந்து செய்யறாங்க வெளிநாட்டுக்காரன். இது வந்து ஓகே நன்றி சாமி வருது. ஓகே அதை ஓகே தேங்க்யூ நன்றி. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உண்மையிலே இந்த கோயிலை பற்றின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பகட்டி கொள்ளக்கூடாது அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ கண்ணகி அம்மன் நடுவுலையும் 2 புறம் அதாவது பழமையாக தெரியும் உங்களுக்கு அதிகமான கோயிலில் வந்துட்டு வலதுபுறம் வந்துட்டு பிள்ளையாரும் இடதுபுறம் வந்துட்டு முருகனும் அப்படி இருப்பாங்க. சிவன் கோயிலில் கூட வந்து அப்படி தான் இருப்பாங்க. பழமையாக வந்து வலது இடதுபுறம் பக்கம் எல்லாம் வந்துட்டு பிள்ளையார் முருகன் 2 பேரும் தான் வந்துருப்பாங்க. சைவ ஆலயங்கள் அதிகமாக வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு தெரியாது ஒன்றுமே வந்து இங்கே பெருசாக ஒன்றுமே தெரியாது. தெரியுது மட்டும் தான் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். தன்னுடைய கையிலே இருக்கிற மலர் மாலையை அங்கே அம்பிகைக்கு அணிவிக்கின்ற அழகான காட்சி அற்புதமான தரிசனம். வருகிறார் 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 கிந்தர்வர் வருகிறார் மாலையோடு வருகிறார் பொன் கொடுத்த நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆமா அற்புதமாக மலர் மாலை அவளுடைய பொன்மேனியிலே இப்பொழுது அணிவிக்கப்படுகிறது. ராய ராயேஸ்வரிக்கு கண்ணகை அம்மனுக்கு கண்ணகை அம்மனுக்கு கண்ணகை அம்மனுக்கு உங்கை பதியாருக்கு ராய ராயேஸ்வரிக்கு ராய ராயேஸ்வரிக்கு அன்னை கண்ணகை அம்மனுக்கு எல்லோரும் கண்ணகை அம்மனுக்கு ராய ராயேஸ்வரிக்கு பத்திரகாளியாக துர்காவாக பராசக்தியாக பனிமாலினியாக சித்த சொரூபினியாக திவ்ய ராய ராயேஸ்வரியாக நித்திய பூஷணியாக வீரபத்திரியாக விமலினியாக சத்திய வாசனியாக நித்திய கண்ணியாக அவள் வருகிறார் தாய் வருகிறார்
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாமியையும் வந்து அந்தந்த தேரில் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நினைச்சதை விட கம்மியாக தான் வந்து ஆட்கள் வந்து வந்திருக்கிறாங்க. நான் நினச்சேன் உள்ளே வந்து அதிகமான பேர் இருப்பாங்கன்னு சொல்லி, ஆனால் அந்த நினைச்ச அளவுக்குலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாமியும் ஸ்டார்ட்டில் இருக்கிறது இது வந்து முருகனும், அது வந்து பிள்ளையாரும், அப்படியே வந்து மெயினாக வந்து கண்ணகி அம்மனை வந்து அங்கே கீழே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளையாரை ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் மற்ற சாமியெல்லாம் வந்து ஏற்றுவாங்க. அது வழக்கம். ஸோ அதைத்தான் வந்து இப்போ பண்ணுறாங்க. நிறைய மீடியாக்கள் எல்லாமே வந்து வந்திருந்தாலும் கூட வந்து, ஆனால் அந்த மக்களோட சனத்தொகை அது வந்து அவ்வளோக்கெல்லாம் வந்து இல்லை, ஓரளவுக்கானது தான் இருக்குது. ஆனால் வந்தவங்கள் அதிகமானவங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு புலம்பெயர் நாட்டிலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கிறாங்களே சொன்னால் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்டையும் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு கொண்டு நான் சொல்கிறோம், வந்து அதிகமானவங்க வந்துட்டு புலம்பெயர் தேசத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. கோடிச்சோலையில் வந்து 2 தேர் இருக்குது. அது 2 தேர் எடுக்கிறது பார்த்துருக்கும் போது, ஆனால் உண்மையாக வந்து நான் நேரில் பார்க்குறேன்னா ஒரே நாளில் வந்து 3 தேர் எடுக்கிற ரேஞ்சு தான் பார்க்குறேன். நான் வந்து அங்கேருந்து வரவங்க வந்து ஒரு தேர் தான் இருக்கு. அது வந்து இங்கே வந்து 3 தேர் ஒரு கோயில் இல்லை மட்டக்களப்பில் நாங்கள் காணல. அதான் நாங்கள் போகல. அப்புறம் இதுக்கு இருந்த இடத்த பார்த்து அப்படி சொன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நாங்கள் பார்க்கல. ஆனால் இடம் பெரிய இடம்ன்றதால வந்து ஆக்கள் கொஞ்சம் அப்படி தான். அதான அப்படி நல்லூர் 2000 நம்ம காட்டும். ஓகே, இப்போ வந்து சாமியெல்லாம் வந்து ஏற்றுறாங்க. ஒவ்வொன்றா கொண்டு வாங்க. டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த 3 பேர் வறுமையை கொண்டு வர பார்க்க போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை தாண்டி என்னென்னா உண்மையாக ஒரு பேர் ஓடிக்கொண்டிருக்காங்க. இன்னும் வெயிலுக்கு இடையில் வந்து வெயிலுக்குள்ள கொஞ்சம் படிக்கிற அப்புறம் ஓடி போய் நிழலுக்குள்ளே நிற்கிறது. நிழலுக்குள்ள எடுத்துட்டு சாமி கூட ஓடி வர்றது வெயிலுக்குள்ளே. ஏன்னா நிற்க தான் அந்த நில சூடு வந்து கூடிக்கொண்டே இருக்குது. ஓகே, பார்ப்போம் வேறு. ஓகே, இது வந்து பறவைக்காடி. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கோயிலுக்கு முன்னால் வரும்போது ஆயத்தமாகிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் நினச்சிருந்தோம் அதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அப்படி சொல்லி. பட் இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா வந்து கொண்டே இருக்குது. அதாவது ஒன்றுக்கு பின்னால் ஒவ்வொரு பறவைக்காவடியாக வந்து கொண்டே இருக்குது. இந்த
ஓகே, இப்போ அடிக்கிற இந்த ஒரு வெயிலுக்குள்ளே தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 தேர் வந்து இழுக்கணும். ஸோ வந்து இருக்கிறவங்க அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து வந்து இழுக்கணும். எப்போவுமே வந்து ஒரு கோயிலில் அந்த கோயிலுக்கு அந்த சாமிக்கு உரிய தேர் தான் வந்து பெருசாக இருக்கும். அடுத்தல வந்து சின்ன தேராக வந்துருக்கு. முன்னுக்கு இருக்கிறது அந்த சின்ன தேர் வந்துட்டு பிள்ளையார் எடுது. அதுக்கு பிறகு இந்த பெருசாக இருக்கிறது வந்து முருகனோடது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து பெருசாக இருக்கிறது தான் வந்து கண்ணகி அம்மனோடது. எனக்கு தெரிஞ்சு இங்கால பக்கம் கண்ணகி அம்மனுக்கு எங்களூர் பக்கம்லாம் வந்துட்டு தேரெல்லாம் கந்து கிடையாது. அதுபோல் பெருசாக திருவிழா வந்து செய்ய மாட்டாங்க கண்ணகி அம்மனுக்கு. ஒரு சில ஊரில் மட்டும் தான் செய்வாங்க இப்படி. ஆனால் இங்கே வந்து நல்லதொரு தான் நடக்குது. அதே மாதிரி வந்து வச்சாப்பளை கண்ணகி அம்மன் கோயிலில் வந்துட்டு நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கண்ணகி அம்மனுக்குரிய திருவிழா வந்து அங்கே ரொம்ப நல்லா பெருசாக நடக்குது. அது தாண்டி வந்து நான் இன்றைக்கி தான் 3 தேர்கள் வந்து வளைக்கிற ஒரு கண்ணகி அம்மன் கோயில் வந்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே தேர் இழுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு பறவை காவடிகள் வந்தவொன்னும் அப்படியே இருக்குது. ஓகே, எப்போவுமே வந்து படம் பிடிக்கிறது வந்து பார்ப்பீங்க நீங்கள். ஆண் ஒரு பக்கமும் பெண் ஒரு பக்கம் தான் படம் பிடிப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பெண்களும் இந்த பக்கம் வந்து ஆண்களும் தான் படம் பிடிக்கிறாங்க. பெஸ்ட்டுக்கு இப்போ இங்கேயே மாதிரி பிடிக்கணும். இது ஈஸியாக ஆகுறோம். சின்ன படம் தான். இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த படம் வந்து இது கயிறு நம்ம சொல்கிறத விட படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த தேரோட படம்லாம் வந்து சின்ன படம். அந்த மெயின் தேரோட படம் தான் வந்துட்டு பெரிய ஒரு படமாக வந்துருக்கு. இப்பொழுது கர்மபீடத்திலே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். ஆதாரம் காட்டி பெற்றுக்கொள்ளலாம். கண்டெடுக்கப்பட்டு கர்மபீடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சி என்றால் முழிச்சால்வையும் இந்த எடுக்கிறவங்கலாம் தலைக்கு மேலே நெருப்பு வச்சு எடுக்காங்க. இது வச்சிருக்காங்க வேப்பிள்ளையா இருந்தாலும் அந்த ஹீட் அடிக்கும் தானே. உனக்கு சும்மா தலை வெடிக்கும்னு சொன்னா அந்த அடிக்கிற வெக்கைக்குள்ள இதே வச்சு அடிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த சால்வைகள் இன்னும் அதிர்ஷ்டமாக கிடைக்க போகிறது. பறவைக்காவடி எதுக்காக எடுக்கிறவங்க? பறவைக்காவடி எதுக்காக எடுக்கிறவங்க? ஏதோ ஒரு நேர்த்தி நடப்பான் அவங்க. உனக்கு அப்படி ஒரு நேர்த்தி நான் வைக்க வேண்டாம். நான் வைக்கிறேன். நான் வைக்க நீ எடு உனக்கா? இல்ல நான் நீ நல்லா வர வேண்டும். நான் வைக்கிறேன். நீ நல்லா வந்தீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, என்னோட சொன்னால் உண்மையில் நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே வந்து நிற்கிறோம் அப்படி சொல்லி. அம்மாக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம். அவங்கள தான் எல்லா சப்போர்ட்டும் எல்லாம் பண்ணி தந்தவங்க. சரி, இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து பிறந்த நாளில் இருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறேன். சின்னயிலிருந்து அம்மாவே கொண்டு வருவினோம். அதுக்கு பிறகு நாங்களே ஒரு 10 வயதிலிருந்து தனியாகவும் வந்திருக்கிறோம் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து. இந்த அம்மன் வந்து கடலில் ஒரு வடத்தோட மிதந்து வந்து அந்த பூவரசுல தான் இருந்தது. அந்த பூவரசுல ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கோயில் கட்டி இந்த இடத்துல வச்சது. அதுக்கு பிறகு 2ஆம் தரமும் பெருப்பிச்சு இந்த கோபுரம் 2ஆம் தரம் பெருப்பிச்ச கோயில். இந்த கோபுரம் உடைக்காமத்தான் இந்த இதை இவ்வளவும் செய்திருக்கணும். இப்போ இதுக்காக தான் மெயினாக வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்காக தான் மெனக்கட்டு வந்து வருஷம் பண்ணால் வருஷம் வருவீங்களா கோயிலுக்காக? வருஷம் வசதி இருந்தால் வருவோம். இந்த போக்குவரத்து தான் சரியான கஷ்டம். நீங்கள் சொல்லுங்க வந்து கலந்து கொண்டிருக்கீங்க. நல்லா அதாவது வந்து ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து நல்லா கதைக்கிறா. வீடியோ ஆன் பண்ணா பயப்படுறா கதைக்கிறது. நல்லா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் கலந்து கொண்டது. ஓ, எங்களுக்கு பிடிச்சது நல்லா இருக்கு. சரி, நீங்க புதுசா வந்தீங்க இல்ல இதுக்கு மேல வந்திருக்கீங்களா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இதுக்கு மேல வரவே இல்ல. அப்ப எப்படி தெரியும் இப்ப திருவிழா நடக்குது வரணும்னு சொல்லி? நான் இந்த அண்டியா கடை வந்தேன். உங்களோட சொந்த ஊர்? அப்ப என் சொந்த ஊர் நவாலி மாணிப்பா. என்ன நவாலி மாணிப்பா? மாணிப்பா. ஏன்னா ரைட், ஓகே. இப்போ வடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ அதே வந்து வீடியோ எடுத்து அப்படியே கதை இப்போ ஓகே. ஓகே, படத்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் பிள்ளையாரோட படம் வந்து அந்த சைட் வந்து போயிட்டுது. பிள்ளையாரோட படம். ஸோ இது வந்து முருகனோட படம். படம் பிடிக்கிறாங்க. பிள்ளையாரோட தேர் தான் வந்து முன்னுக்கு கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பிள்ளையாருக்கு அப்புறமா வந்துட்டு முருகனுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கண்ணகி அம்மன். ஸோ வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பறவைக்காவடி கூட வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பறவைக்காவடி கிட்ட வந்துட்டுது. அதுவும் வந்துட்டு அதாவது தேரை சுற்றி தான் வந்து இருக்குது. ஆனால் நிலத்தோட சூடை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இல்லை. இப்போ இதுக்கு முதல்ல கொஞ்சம் வெயில் அரிச்சிட்டு தான் இருந்தால் நான் தண்ணி அடிச்சவங்க வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி அடிச்சவங்க. ஆனால் நிலம் வந்துட்டு ஹீட் ஆகலை நம்ம நினைக்கிற அளவுக்கு.
ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து நார்மலாக வந்து திருவிழாவில் நடக்கும்போது கோயிலை சுற்றி வந்து நம்ம அங்க பிரதட்சணம் வந்து செய்வோம். ஸோ அந்த இங்கே அங்க பிரதட்சணம் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேருக்கு பின்னால் வந்து செய்கிறாங்க. அது இந்தளவுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம தேருக்கு முன்னால் செய்தால் நிறைய பிரச்சனைகள், ஆனால் தேருக்கு பின்னால் வந்து செய்கிறாங்க. அதுக்கு பின்னாலே ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு செய்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்க்குறது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. என்ன சொன்னால் முன்னுக்கு போகிற தேர் வந்து பின்னுக்காக மட்டும் நான் உங்களை நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் வந்து அவங்களோட கடவுளோட அந்த ஒரு பக்தியில் வந்து அப்படி செய்கிறாங்க. வந்து நிலம் வந்து இப்போ சூடு கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. காலுக்கு தெரியல, ஆனால் உடம்பு தோலுக்கு வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஓகே, இனிமேல் வந்து கோயிலோட வரலாறுகள் ஒரு சில வரலாறுகள் வந்து எங்களுக்கு தெரியாது. மேலே நாங்கள் அவுட் சைட்லேருந்து வந்ததுனால ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்போ இந்த கோயிலை பற்றின வரலாறுகள் எப்படி ஆரம்பமானது தோன்றுறது அப்படி சொல்லி அதை பற்றி சொல்லுவோம். இந்த வரலாறு பற்றி யூடியூப் சேனல்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஒரே வரலாறு தான். அதாவது வந்து இந்த கண்ணகி அம்மன் மதுரையில் நடந்த கோர்ட் விவாதத்துக்கு பிறகு இங்கே வந்து அதை மதுரையை எதிர்த்து விட்டு கடலில் பிழையாக பத்திரகாளி அம்மன் துணையுடன் அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு பிழையில் அடைந்த பொழுது அவருக்கு ஒரு இடத்திலே கனவிலே தோன்றி ஒரு மாடு மேய்க்கும் ஒருத்தரை சொன்னார், இப்படி ஒரு இடத்துக்கு நீ போ அடுத்த நாள்னு சொல்லி. அங்கே போக அவருடைய மாடுகள் எல்லாம் அந்த பேழையை சுற்றி நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் அந்த பேழையை தூக்கி கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற பூவர மரத்துக்கு கீழே கலப்பின் காரணமாக வைத்துவிட்டு பிறகு அதை தூக்கி கொண்டு போய் பார்க்கலாம் என்று அவர் யோசித்த பொழுது அதை தூக்க முடியவில்லை. அதுதான் அந்த ஆதி கண்ணகி பீடமாக இப்பொழுது இருக்கின்றது. அந்த பூவர சின்னம் இருக்கின்றது. ஆகவே தான் இங்கே நாங்கள் 2 தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து மெயினாக கண்ணகி இருக்கிறார், அது அடுத்ததாக பத்திரகாளி இருக்கிறார். இவர் பத்திரகாளி பக்கத்தில் இருக்கு. அதால தான் எல்லா இடமும் வந்து 4 கோபுரங்கள் தான் இருக்கும். இங்கே மட்டும் 5 கோபுரம் வந்தது காரணம் பத்திரகாளி அம்பாளுக்கும் ஒரு கோபுரத்தை அமைத்தபடியாகத்தான் இது பத்திரகாளி அம்மனுக்கு இருக்கிறபடியா 5 கோபுரங்களோடு இந்த கோயில் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் எனக்கு தெரிந்த அளவுக்கு 1980 அவர்கள் முதல் நாள் அடுத்த நாள் தேர் திருவிழா முதல் நாள் அவர்கள் கயிறை எடுத்து பார்த்த பொழுது கயிறு வந்து மச்சி போய்விட்டது. தேஞ்சு அது இழுக்க முடியாத நிலையில் இருந்தது. அப்போ என்ன செய்கிறது என்று சொல்லி அவர் யோசனை இருக்கும் பொழுது கனவிலே அம்பாள் வந்து நீங்கள் கோரியாடிய பக்கம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஏதாவது கிடைக்குமென்று சொல்லி யாருக்கோ சொன்னதோ அல்லது என்ன நடந்தோ தெரியல. ஆகவே அவர் அடுத்த நாள் காலையில் போகும்பொழுது கப்பல் கட்டின் 2 கயிறுகள் கப்பல்கள் அடைந்திருந்தது. அந்த கப்பல் கட்டும் கயிறு கனகாலமாக பாவித்தன்றிருந்தார்கள். அதனால் தான் அந்த அந்த சிறப்பும் இந்த அம்மனுக்கு உண்டு. நாங்கள் எல்லாம் எப்படி இந்த நிலைக்கு வந்த காரணம் அம்மாள். இப்போ உங்களோட பிறப்படி சொந்த இடமே வந்துட்டு நாங்கள் பொங்குடி தான். எங்கடா அம்மா பொங்குடி தேவா, அப்பா பொங்குடி எல்லா பேரன் எல்லாரும் பொங்குடி தேவி தான். இந்த கண்ணகம்மான் வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த கண்ணகம்பாளுக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் பெற வேண்டும்.
இதில் பங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு காக்கும் தெய்வம். இந்த சுனாமி வந்த பொழுது கூடி இந்த கடல் வந்து இதே நிலையில தான் இருந்தது. ஒரு அடியும் உயரவில்லை. ஏனென்று கேட்டால் நீங்கள் அங்கே தெற்கே வீட்டிற்கும் அம்மனை பார்த்தீர்கள்டா அவர் அப்படி இருப்பார். அவ கையை வச்சான்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் அவன் தான் நடக்கும். 2004 அந்த சுனாமியில கூட அந்த பிரச்சனைகள் எதுவுமே ஒரு பிரச்சனையும் வர இல்லை இந்த நாடு. ஈவன் நீங்கள் இடம்பெயர்ந்த காலத்தில் கூட இந்த பிரதேசம் ஒரு அதாவது வந்து பாதுகாப்பான பிரதேசமாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அசம்பாவிதங்கள் அதுகள் எல்லாத்துக்கும் இந்த புங்குடுதீவுக்கு வந்து ஒருத்தரும் வரையில்லாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஒரு தனி தீவாக இருக்கிறபடியால் வரையில்லாது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்து புங்குடுதியில் வந்து நாங்கள் நல்லதாக எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இங்கே குறைவில்லை. ஏனென்று சொன்னால் காசு கொடுத்துத்தான் சாப்பாடு வாங்க வேண்டும் என்ற நிலப்பாடு இங்கே இல்லை. ஏனென்று சொன்னால் கடல் உணவு இருக்கிறது. மற்றது வந்து முருங்கைக்காய் இருக்கிறது தாராளமாக. அந்தபடியால் அந்த பிரச்சனைகள் இப்போ கூளை காய்ச்சி கண்டு அவர்கள் போட்டு செய்யக்கூடிய வசதி எல்லாம் இருக்கின்றது. அந்தபடி அந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு புங்குடுதீவுக்கு சரித்திரம் உள்ள கோயிலாக இருக்கின்றது. புங்குடுதீவுக்கு ஒரு விசேஷம் சொன்னாலும் இந்த கண்ணகியம்மன் கோயில். கண்ணகி அம்மன் எல்லாரும் கண்ணகி அம்மனுக்கு இந்த பொங்கல் வைகாசி பொங்கல் விசாக பொங்கல் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும். மற்றபடி இப்பொழுது ஒரு குருக்கள் இருக்கிறார், கைலா குருக்கள் பேரன் கமலா குருக்கள். அவர்கள் வந்து அந்த நேரத்தில் போர் சூழ்நிலை காரணமாக அவர் வந்து இந்த கோயிலில் உள்ள ஒரு கோபுரத்துக்குள்ள ஒரு வாசலில் ஒளிந்திருந்த போது ஒரு 2 நாளுக்கிட்ட ஒளிந்திருந்து போட்டு பிறகு அம்மா என்னால் இயலாது பசிக்குது என்று சொல்லி போட்டு அவர் நடக்கட்டும்னு சொல்லி அவர் கீழே வந்திருக்கும் பொழுது இந்த மழை பெய்ந்த தண்ணி வந்து கிடந்து அந்த தண்ணியை தான் முதல் குடித்து போட்டு அவர் அப்படியே நீந்தி யாழ்ப்பாணம் சென்றார். அவர் இப்பொழுதும் அந்த கதையை வந்து அவர் சிறப்பாக அம்பாளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே 3 தேர் தான் இருந்ததா இல்லை முதல் ஆரம்ப காலத்தில் தம்பி இப்படி சீலை உள்ள தேர் தான் இருந்தது. பிறகு எங்கள் புங்குடி உள்ள மக்கள் எல்லாரும் வந்து பிரபல வர்த்தகர்கள். அவர்கள முயற்சியால் வந்து இந்த தேர் முட்டி கட்டப்பட்டு சித்திர தேர் நடைபெற்றது. அதுக்கு பிறகுதான் இந்த 3 தேர்கள் எல்லாம் வந்தது. ஆரம்ப காலத்தில் சின்னனாக தான் இருந்தாலும் கோயில் 1966ஆம் ஆண்டு ஒரு அமைப்பான ஒரு கோயிலாக முத்தியாபிள்ளை அவர்கள் குடும்பம் அவர்களோடு சேர்ந்த ஆக்களும் சேர்ந்து நல்ல ஒரு இது பண்ணி கட்டி எழுப்பினார்கள். அன்னதானம் வந்து ஒரு மிகச் சிறப்பு. அது வேற ஒரு ஆக்கள் வந்து தொடர்ந்து கொடுப்பார்கள், எந்த நேரத்துக்கும் கொடுப்பார்கள். என்ன இது இப்பொழுது ஒரு வளர்ச்சி ஒன்றை கண்டிருக்கிறது இந்த கண்ணகம்மன். இவ்வளவு காலமும் வந்து ஊர் மக்களுக்கு மட்டும்தான் அருள் புரிந்தாலும் இனி வருங்காலத்தில் வந்து எல்லா நாட்டு மக்களுக்கும் இலங்கையில் உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கும் அருள் புரிவார் என்று நான் கண்டிப்பாக. இப்போ அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கும்போது இந்த சனத்தை வந்து கொஞ்சம் குறைவடைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் கும்பாபிஷேகம் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அப்போ அதை வந்து இப்படி ஒரு பெரிய 5 கோபுரம் கோயில்கள்னு சொன்ன உடனே புங்குடி மக்கள் எல்லாரும் வந்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய குடும்பத்திலேயே வந்து ஒரு 20 அங்கத்தவர்கள் வந்தார்கள் வேற ஒரு நாட்டிலேருந்து. இப்பொழுது வந்த அங்கத்தவர்கள் வந்து 4 பேர் தான். அப்போ வந்து 20 பேருக்கு 4 பேருக்கும் என்ன வித்தியாசம், என்ன வீதம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீதம் தான் இருக்கு. இப்போ 10,000 பேர் வந்து வந்திருக்கலாம் கும்பாசத்து 10,000க்கு மேலே. இப்போ வந்து பார்த்தா ஒரு 2,000 கிட்டத்தான் இருக்கு. வர எல்லாம் நடக்கின்றது. மற்றது புங்குடி நயனா பூஷணி அம்மா அவள் வந்து நாங்கள் பெரியம்மான்னு சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் அவாட கோயில்களுக்கு சன்னதிக்கு போகிறவை எல்லாரும் வந்து இப்பொழுது இந்த கண்ணையம்மனை ஒரு பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வாரது மிகச் சிறப்பு. நன்றி. எங்களுக்கும் குறிப்பிட்ட அந்த வரலாறுகள் தெரிஞ்சு கொண்ட மேலே வந்து சந்தோஷம். அவன் வந்து திருவிழாக்காக வேண்டி தான் கண்டிப்பாக ஐயாக்களும் வந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணாங்க. உங்களுக்கு உண்மையில் ரொம்ப நன்றி அம்மா. ஓகே, சந்தோஷம், நன்றி. ஓகே, உண்மையில் வந்து இந்த கண்ணகியம்மன் கோயிலோட வரலாறுகள் வந்து எங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இங்கே முதலாக இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு
ஐநாதீவு குங்குடுதீவு பக்கம் வந்தோமோ அப்பதான் வந்து இந்த கோயிலை பார்த்தோம். அப்ப வேலைகள் நடந்துட்டு இருந்தது. ஆமா உண்மையில வந்து பார்க்கக்குள்ள வந்து பிரம்மாண்டமா இருந்தது கோயில். அப்ப சொன்னவங்க இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் இன்னும் இதை தாண்டி நடக்கும், நிறைய பேர் வருவாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. அதாவது பணக்கார கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. அப்ப கண்டிப்பா வரணும்னு சொல்லி யோசிச்சதுனால அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர கிடைக்கல. ஆனா இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த ஐயாக்கள் மூலம் தான் உண்மையா நாங்க வர்றதுக்கு காரணம் என்ன, அதாவது இப்போ தெரியுமா வடிவில் அனலட்சுமி அம்மாக்கள் ஃபேமிலி அவங்க தான் நாங்கள் இங்கே வரதுக்கான காரணமே. அவங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்காங்க. ஹெல்பிங் நிறைய உதவி செய்து கொண்டிருக்காங்க. அதை தாண்டி அவங்க கோயில்களுக்கான உதவிகளும் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கையில் வந்துட்டு அவங்க தான் சொன்னாங்க இத்தனை அந்த தேதி தம்பி இங்கே வந்துட்டு தேர் திருவிழா நடக்க போது நீங்கள் வாங்க எங்களோட வீட்டை வந்து நிற்கலாம், எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி தரோம் அப்படி சொல்லி அதை தாண்டி வந்து அங்கே ஊர்ல வந்து மீட் பண்ணி போட்டு சொல்லிட்டு வந்தவங்க நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. இலங்கைக்கு வந்த ஸ்டார்ட்ல வந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாது சர்ப்ரைஸ் மீட் பண்ணி போட்டு சரி நீ கன்ஃபார்ம் அங்கே வாங்கன்னு போயிட்டாங்க. பட் வந்து அவங்க வீட்டை வந்தெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல, இங்கே தான் வந்து காண்பிச்சிருந்தோம் அவங்கள. நாங்கள் கண்டிப்பா அப்படியான இதெல்லாம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து நாங்கள் எல்லா வீடியோக்களும் அப்லோட் பண்ணுவோம் மேபி. அப்போ இங்கே வந்தோம்னா வந்து அப்போ அவங்கள்ட்ட வீட்டு நின்றுட்டு எல்லாருமே சந்தோஷமா. அப்போ அதுக்கப்புறமா வந்து இங்கே கோயிலுக்கு வந்திருந்தோம். அந்த வகையில் வந்து இங்க இருந்து கூட அவங்கள பிரிஞ்சு போறதுக்கு மனம் இல்லை. அந்த அளவுக்கு உண்மையில பெஸ்டா உண்மையில இறங்கி அந்த அளவுக்கு பழகுவாங்க. அவங்க பழகுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உண்மையில சொந்த பிள்ளைகள் மாதிரி அப்படி நல்லா பழகி இருந்தாங்க. பிரிஞ்சு போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் வந்து இப்போ கிளிநொச்சியில தான் நிக்க போறீங்க தம்பி, நாங்கள் அதுக்குள்ளேயே வந்து சந்திப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே உண்மையில அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பா வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஆனால் வந்து இந்த கோயில் பற்றின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து இந்த இடத்த வந்து இன்னைக்கு நீங்க மிஸ் பண்றீங்க, அதாவது இந்த திருவிழாவுக்கு வரல அப்படி சொன்னா வராமல் இருக்க நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்தா இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லி நாங்கள் நம்புறோம். அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.